ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை, 3 வசனம் 4 வசனங்களை. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவாம்? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவாம்? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்திலே வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி 40 நாட்கள் பெலிஸ்தன் என்று சொல்லப்பட்ட அந்த கோலியாத் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை கொண்டு வந்தான். நிமிர்ந்து நில்லுங்க, என்ன பாருங்க. இதெல்லாம் போன வாரமே தியானித்து இருக்கிறோம். அல்லேலூயா. பெலிஸ்தருடைய சேனைகளுக்கும் சவுல் பக்கமாய் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கமே 2 யுத்த சேனை நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பக்கம் கோலியாத் ஒரு பெரிய உயரமுள்ளவனாக, ராட்சச உயரமுள்ளவனாக கோலியாத் நின்று சவால் விட்டு கொண்டிருக்கிறான். உங்களிலே ஒருவன் என்னிடத்தில் வரட்டும், நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமை, நீங்கள் என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி, இப்படி கோலியாத் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ராட்சச உருவம் கொண்ட பெலிஸ்தனுடைய அந்த வீரன் அந்த சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இதான் இந்த கதையுடைய காரியம். கவனிங்க. சவுலும் அவனுடைய வீரர்களும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். இவன் ஒரு பக்கம் நிற்கிறான். ஒரு பக்கத்துல பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கதான் சண்டை நடக்க போகுது. அல்லேலூயா. கவனிங்க. ஒரு பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆகையால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில 1 மாசம் போயிடுச்சு. இந்த 25 தேதி இல்லையா, 1 மாசம் போயிடுச்சு. யுத்தம் வந்துச்சு. அந்த 1 மாசம் எத்தனை பேர் வாழ்க்கையில யுத்தம் இருந்துச்சு? எத்தனை பேர் வாழ்க்கையில யுத்தம் இருந்தது? விசுவாசத்துக்கு விரோதமான யுத்தங்கள், அல்லது உன் பரிசுத்துக்கு விரோதமான யுத்தங்கள் இல்லையா, அல்லது கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு விரோதமான யுத்தங்கள் இல்லையா, நீங்கள் குடும்பத்தில் யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லையா. அந்த 25 நாட்கள் அன்னைக்கு ஒருத்தர் பார்த்து பேசி கொண்டிருந்தேன். பாஸ்டர்,
சொன்னாரு 1ஆம் தேதியிலிருந்து அவர் போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ண வந்தாரு. அந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு பயங்கரமான பிரச்சனை பாஸ்டர். என் தம்பி சூசைட் பண்ணிக்கிட்டான், இன்னொரு தம்பி தூக்க மாத்திரை இது எலி மருந்து சாப்பிட்டுட்டான், லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்படி 1ஆம் தேதியிலிருந்து எனக்கு தொடர்ச்சியாகவே யுத்தம், பிரச்சனை, போராட்டம். என்ன பண்றதுனே தெரியல. அல்லேலூயா. இப்படி உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வராம இருக்கலாம், இனிமேலும் வரலாம். இன்னும் நமக்கு 11 மாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் ஓடி முடிக்கிறது இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? 11 மாதம் இருக்குது. இந்த 11 மாதத்துல இல்லையா, உங்களுக்கு விரோதமாக, உங்களை எதிர்க்க அல்லது உங்களை தரைமட்டமாக்க, உங்களை வீழ்த்துவதற்கான பல யுக்திகளை பிசாசு செய்யலாம், அரசாங்கம் செய்யலாம் இல்லையா, உன் கூட இருக்கிற மக்கள் செய்யலாம், உன்னோடு கூட இருக்கிற மக்கள் செய்யலாம், குடும்பத்தார் செய்யலாம். கவனிங்க, எப்படி ஒரு யுத்தம் நமக்கு காத்து இருக்கிறது, ஒரு யுத்தம் உங்களுக்காய் காத்து இருக்கிறது. ஆமென். அதான் என்னுடைய செய்தியுடைய மெயின். யுத்தம் ஒன்று காத்து இருக்கிறது. ஒரு பக்கம் பெரிய கோலியாத், அவனை பார்த்தாவே உனக்கு நடுநடுங்கும் இல்லையா. ஒரு பக்கம் ஒரு வலிமையான ஒரு கூட்டம், ஒரு பக்கம் நடுங்கி கொண்டிருக்கிற கூட்டம். எப்படி இருந்தாலும் ஒரு யுத்தத்துக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொடுறோம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? யுத்தம் தான். அல்லேலூயா. ஏன் சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு என்னதான் இருக்குதா? உபத்திரம் இருக்கு. எபேசியர் புக்கில் வாசித்தீங்கன்னா இல்லையா, அங்க சொல்றாரு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். கவனிங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி வேண்டும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிசாசு ஒரு பக்கம் பெரிய கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, பிசாசு ஒரு பக்கம் கர்ஜித்து கொண்டு இருக்கிறான். அப்ப கவனிக்கணும், இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லையா, ஒரு யுத்தத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்பதில் எந்த தடை இல்லை. ஆனா நீங்கள் அந்த யுத்தத்திலே தோற்று போகிற மக்களா இல்லை, நீங்கள் வெற்றி பெற மக்களா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்கள் பக்கத்திலே நிற்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமா, யுத்தங்களின் சேனாதிபதி நின்று கொண்டிருக்கிறார் இல்லையா. சிலுவிலே ஜெயம் எடுத்த ஆண்டவர், பிசாசின் தலை அசைக்கினவர் உங்க பக்கமா நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையா நீங்கள் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா யுத்தங்களையும் நீங்க ஜெயித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இல்லையா, நம்ம தாவீதின் சரித்திரத்திலிருந்து தாவீது எப்படி அந்த கோலியாத்தை மேற்கொண்டான் என்ற அந்த சம்பவத்திலிருந்து நம்ம சில காரியத்தை போன வாரம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஒன்னு சொன்னேன், அவன் தான் அழைத்த அழைப்பிலே உண்மையா இருந்தான். இரண்டாவது சொன்னேன், அவன் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவன் ஆயத்தமாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த வருஷம் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுடைய விசுவாச விரோதமாக எழும்புகிற இல்லையா, அல்லது உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் விரோதமாக எழும்பி உங்களை வீழ்த்த வேண்டும் என்று யோசித்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிற பிசாசுடைய யுத்தத்திலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், நீங்கள் தாவீதின் சம்பவத்திலிருந்து நீங்கள் அவனுடைய யுக்தியை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் உங்களுக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர். அன்றைக்கு தாவீதுக்கு இல்லையா, அன்று தாவீதை கொண்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை மேற்கொள்ள இல்லையா உதவி செய்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க பட்சத்தில் யாரு தான் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். வானத்தை பூமியை படைத்த ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவன் பட்சமா நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம அவரோடு தான் இணைந்து செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது நீங்கள் எவ்வளவு பெரிய யுத்தமா இருந்தாலும் அதை ஈஸியா ஜெயித்து நீங்க ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு மூன்றாவதாக தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தாவீதுக்கு இருந்த யுக்தி அல்லது தாவீதுக்கு இருந்த ஒரு ஞானம் அல்லது தாவீதுக்கு இருந்த கிருபை என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாம் பைபிள் எடுங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 26வது வசனம்.
அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். போதும், எனக்கு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நான் அதை வாசித்து உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்லுகிறேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கவனிங்கள், இந்த கோலியாத்தை மேற்கொள்ள இந்த தாவீதுக்கு இருந்த மூன்றாவதான ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தருடைய காரியத்திலே ரொம்பவும் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். தன்னார்வம் உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு பல தடைகள் வருகிறது. சொந்த சகோதரர் சொல்றாங்க, ஏய் உனக்கு என்ன நெஞ்சில் அவ்வளவு கௌரவம், நீ போய் ஆட்டெல்லாம் என்ன பண்ண, போய் ஆட்ட பாருன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த தாவீதுக்கு பல தடைகள் ஏற்பட்டாலும் தாவீது எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டு ஆர்வத்தோடு கூட இந்த பெலிஸ்தனை கொன்றவனுக்கு என்ன செய்யப்படும், இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்தில் அவன் ரொம்பவும் உற்சாகத்தோடு கூட ஆர்வமா இருந்தபடினாலே கர்த்தர் அவனை கொண்டு கோலியாத்தை மேற்கொள்ள உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. என்ன பாருங்க, நம்ம கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய வேலையில நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உன்னுடைய காரியத்தில் உதவி செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அதற்கு உதாரணமா நம்ம சொல்ல போனா, நீங்க 130 சங்கீதம் எடுங்க. 132 சங்கீதம் எடுங்களேன். எல்லாரும் பைபிள் எடுத்து 130 சங்கீதம் 1லிருந்து ஒரு 6 வருஷத்தை வாசிங்களேன். 132 1லிருந்து 6 வருஷம் வாசிங்க. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என்று என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று. என்ன ஆர்வம் பாருங்க கர்த்தருடைய காரியத்துல. ஹலோ, தாவீது ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய காரியம் சொல்றான். ஆண்டவரே, உமக்கு ஒரு இடத்தையும் உமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் நான் காண்ற வரைக்கும் என்ன சொல்றான்? வீடாகிய என் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன். படுக்கையாக கட்டிலின் மேல நான் ஏற மாட்டேன். என் கண்ணுக்கு நித்திரையை கொண்டு வர மாட்டேன். இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று யாக்கோபின் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினானா? எத்தனை இப்படிலாம் நீ பொருத்தனை பண்ணிக்கிறீங்க ஆண்டவருடைய காரியத்துல? ஆண்டவரே, போன வருஷம் எங்க பாஸ்டர் சொன்னாங்க, 2015 வருஷத்துல 10,000 பேர் கொண்ட திருசபையா இந்த மெராக்கட் செகண்ட் அசம்பிளி இருக்குன்னு சொன்னா இன்னும் ஏகப்பட்ட பாய் காலியா கிடது. இந்த 2வது பாஞ்சலி கவனிங்க. 2015 10,000 பேர் கொண்ட திருசபையா இந்த சபை இருக்குன்னு சொல்லி அவங்க கோல் வச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, பேப்பர் போட்டாங்க, அடிச்சாங்க, எவ்வளவு காசு செலவு பண்ணாங்க, ஒரு காரியம் நடக்கல. ஏன்? மக்களுக்கு வித்தியாசமான கிருபைகளை, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை, வித்தியாசமான வெற்றிகளை வைத்திருக்கிறார். நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஜெயம் பண்ண எதிர்பார்க்கிறாரு. இந்த வருஷம் பெரிய யுத்தம் காத்து இருக்கிறது. உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை யுத்தம் காத்திருக்கு இல்லையா? உனக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான உபாய பலன்களை ஏற்படுத்தி உன்னோட யுத்தம் பண்ண பிசாசு ஏன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்? நீ வெற்றி பெற வேண்டும். எதுவுமே ஆசைப்படுற வெற்றி பெறலாம் இல்லையா? தோல்வி எனக்கு இல்லை. எதுவுமே தோற்று போக விரும்புறீங்க. வாழ்க்கையில தோற்று போகணும், அது லைஃப்ல தோற்று போகணும், அது ஆவிக்கிற வாழ்க்கை தோற்று போகணும் யாரும் விரும்புவது கிடையாது இல்லையா? ஆனா கவனிங்க, தெய்வம் விரும்புற
இல்ல, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி எந்த அளவுக்கு அதை டிசிப்ளின் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை பிளஸ் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த தாவீது ராஜாவை ஆண்டவர் ஒரு பெரிய யுத்தத்துல அவனை வெற்றி பெற செய்து என்ன காரணம் பாருங்க சொல்றாரு. அவன் அதிகாலமே எழுந்துக்கிறான். அதே வார்த்தை 14 வருது. 14 சொல்றாங்க, அப்பா சொல்றாரு, அனுமானம் நிலையில் இருந்தால நீ அனுமானம் என்ன பண்ண போய் திருப்பட்ட குத்துப்பான்னு சொல்றாங்க. அவன் அதிகாலமே இருந்து அந்த ஆடுகளை காவலாளர் வாசம் விட்டுட்டு தான் புறப்பட்டு போனான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவனுங்க கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய ஊழியங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வருஷத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஒரு ஆயுதம் உனக்கு வாய்க்காதபடிக்கு தேவன் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை ஆர்வமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதிகாலை எழுந்துக்கணும். முடியலையே பாஸ்ட், முடியல தோட்டம் தான். ஹல்லேலூயா. முடியாது என்பது தேவனால இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள், பெரிய பெரிய பசுத்தவான்கள், வயதானவர்கள் கூட பாருங்க இல்லையா, அந்த முதிர் வயதில் கூட கர்த்தாவே தெய்வத்தோடு கூட அந்த செய்த அந்த உடன்படிக்கையை அவன் காப்பாற்றி செயல்பட நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய காரியத்தில், அவருடைய ஊழியத்தில், சபையில், அவர் தேடுற காரியங்கள்ல, அவர் கொடுக்கிற காரியங்கள்ல, மற்ற எல்லா காரியத்திலுமே நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் கர்த்தர் வாழ்க்கையில வெற்றி தோல்வியை நியமிக்கப்படுகிறது. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 தரம் நான் உம்மை துதிக்கிறேன். நிமிர்ந்து உட்காருங்கம்மா. என்ன பாரு, நீ என்ன பார்க்க வெக்கப்பட்டா ஏச பார்க்கறது எவ்வளவு வெக்கப்படணும். என்ன பார்க்கறது உனக்கு கூச்சமா இருந்தா ஏச பார்க்கறது எவ்வளவு கூச்சமா இருக்கணும். சொல்றாரு, ஒரு நாளில் 7 தரம் உம்மை 7 தரம் நான் உம்மை துதிக்கிறேன். அவர் யாரு? ராஜா. வெட்டி வேலை வெத்தி வெஸ்ட் அவரு ராஜா. ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, 12 கோத்திரத்துக்கும் ராஜா. அவர் சொல்றாரு, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் அம்மா கவனிங்க, ஒரு நாளில் எத்தனை தரம் ஒரு தேவனை துதிக்கிறாராம்? 7 தரம். நீ எத்தனை தரம் துதிப்ப? வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரத்தில் வந்து துதிக்கிறதுக்கு உனக்கு என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை கவனிங்க. சும்மா இல்லைங்க கடவுளுடைய ஆசீர்வாதம்லாம், சும்மா இல்லை கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையா. என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவேன்னு சொல்லி நீ எவ்வளவு புலம்புனாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வராது. ஏன் தெரியுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை வச்சுதான் ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். சொல்றாரு, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளிலே நான் 7 தரம் தேவனை துதிக்கிறேன். கவனிக்கணும். ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? ஏன் தாவீதை கொண்டு அவ்வளவு பெரிய கோலியாத்தை மேற்கொள்ள உதவி செஞ்சாரு? தாவீது வயசு 16 வயசுல அவ்வளவு பெரிய கோலியாத்தை மேற்கொண்டான் இல்லையா? காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் ஒரு நாளிலே, ஏன்னா பேசுவது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யாத்ராம் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளிலே 7 தரம் நம்மை துதிக்கிறேன். என்ன கர்த்தருடைய காரியத்தை அவன் ஆர்வமா இருக்கிறான் இல்லையா? ஜெபத்துல ஆர்வமா இருக்கிறான், அவருடைய சபை காரியத்தில் ஆர்வமா இருக்கிறான், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வமா இருக்கிறான், தெய்வத்தின் காலத்தில் ஆர்வமா இருக்கிறான் இல்லையா? இந்த கோல் இவனை கொன்னு இல்லையா, இவனை மேற்கொண்டு என்ன ராஜா கொடுப்பாருன்னு சொல்லி இல்லையா, அவன் கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறான். ஏன்னா அவன் தெய்வத்தை நிந்தித்து தூஷிக்கிறானே. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்களுக்கு பெரிய யுத்தங்கள் காத்திருக்கிறது, பெரிய போராட்டங்கள் காத்திருக்கிறது. அதெல்லாவற்றை நீங்கள் ஜெயித்து ஜெயம் பெற வேண்டுமானால் நீங்கள் தாவீதை போல கர்த்தருடைய காரியத்தில் இல்லையா, கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் உற்சாகத்தோடு கூட ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா இல்லையா, வேதம் வாசிக்கிறதுல ஆர்வமா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. வேண்டாம் வெறுப்பாடு கூடாது. ஒரு ஊழியம், ஒரு சபையில ஒரு ஜெபம், ஒரு காரியம்னா நீங்க உற்சாகமா இருக்கணும். ஆகையால தாவீதை போல அதிகாலமே எழுந்து தெய்வத்தை தேட கற்றுக்கோ இல்லையா. தாவீதை போல இல்லையா, இரவும் பகலும் உம்முடைய வசனமே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
ஆமா, போன வாரம் வந்த ஜான் தாமஸ் சொன்னாரு, ஒரு வருஷத்துல பைபிள் 4 முறை படிக்கிறாராம் அவரு. நீ 4 வருஷத்துல ஒரு முறை கூட 4 படிக்க முடியல. ஆமா, ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது பைபிள் படிக்க முடிக்க தீர்மானம் பண்ணுங்க. பண்றியா? அது எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். எங்க பைபிள் போன வருஷம் கொண்டு வச்சேன் எங்க பீரோவில், அது எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். உன் வாழ்க்கை கஷ்டம். கவனிங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில் நமக்கு யுத்தத்து நமக்கு ஆயுதம் என்ன தெரியுமா? பைபிள் தான். வேத வசனமே சத்தியம். வேத வசனம் தான் உனக்கு ஆயுதம். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? வாழ்க்கையில பைபிள் ரொம்ப அவசியம், வேத வாசிப்பு ரொம்ப அவசியம். ஆமென். ஜெபம் அவசியம். யுத்தம் காத்திருக்காத, நீ மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பதான் நீ ஒரு கோலியாத்தை மேற்கொள்ள முடியும். கோலியாத்து எவ்வளவு பேர் பிரச்சனை சரி, டோன்ட் வரி இல்லையா? நீங்கள் ஆயத்தமா இருந்தீங்கன்னா, நீங்க சரியா இருந்தீங்கன்னா, எவ்வளவு பேர் கோலியாத்தாலும் உங்களால் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் சொன்னேன், கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. வாலிப வயசுல பிள்ளைங்க நல்ல ஆர்வமா பைபிளை படிங்க, ஆர்வமா ஜெபமான கற்றுக்கொள்ளுங்க, ஆர்வமா கோயிலுக்கு வர கற்றுக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு போய் அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஏன் நம்ம தாவீது வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும் தெரியுமா? அதான் பிளஸிங் காத்திருக்கிறது. அவங்க அப்பா சொல்றாரு, அவன் போய் பார்த்துட்டே வரான். அப்போ அந்த கோலியாத்து சொல்றான், அதை கேட்கறான். கேட்டவனே சொல்றான், இந்த கோலியாத்தை கொன்று ஜெயம் எடுக்கிற மக்களுக்கு ராஜா என்ன செய்ய போறாருன்னு கேட்கறான். அப்போ ராஜா சொல்ற, அவங்க பொண்ணையும் அவன் கொடுக்க போறாருப்பா. அப்படின்னு அவனுக்கு இலவசம் ஆகிட போறாரு அவனுக்கு. அப்படியா, நான் அவனை கொல்றேன். அப்பா பெரிய அண்ணன் சொல்றான், டேய் உன் துணிகரன் தெரியும், திமிரா பேசுறியா? எதுக்கு வந்தியா? அந்த வேலை போய் செய் போ. வந்தியா குர்த்தியா போயினேர். நான் கொள்றேன், நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் மேற்கொள்றேன். மனதின் துணிகரத்தை நான் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அப்புறம் அதற்கு தாவீது சொல்றான், அப்ப சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா கேட்டு மறுபடியும் வேற ஆட்டு ஓடுறான் பாருங்க. கவனி கவனி, இதுல என்ன சொல்றேன், இந்த வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பல தடைகள் பிசாசு கொண்டு வருவான். ஆமென். சொந்த சகோதரன் மூலமாவே ஒரு தடை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் வேற எங்கேருந்து உனக்கு தடை வர போறதில்லை, உன் சொந்த வீட்டுல இருந்து தடை வரும். உன்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு, உன்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு இல்லையா, உன்னுடைய பல நன்மையான காரியங்களுக்கு தடை எங்கிருந்து ஆண்டவர் சொன்னாரு, உன் சொந்த வீட்டாரே உனக்கு சத்துருக்களாய் மாறும், தடை வரும். நான் சின்ன வயசுல படிக்கும் போதெல்லாம் ஒரு கதை சொன்னாங்க. காக்காவுக்கு தண்ணி தாகம் வந்துச்சு. காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்கேயோ கோயில் சுற்றி அடிச்சு தண்ணி கிடைக்கல. எங்கே ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. காக்கா யோசிச்சு அந்த அந்த அது வந்து கீமு காக்கா. கீமு காக்கா என்ன அர்த்தம்? கீமு காக்கா அது கல்லை போட்டு தண்ணி மேலே வந்து குடிச்சிட்டு போயிடுச்சான். இப்போ காக்கா என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கல, சுற்றி அடிச்சு போய் ஒரு ஸ்டாக் கொண்டாந்து உள்ள போட்டு உறிஞ்சிச்சான். இது கீபி காக்கா, கீமு காக்கா. அப்போ அதுக்கு அந்த அறிவு வரல. அது போய் என்ன பண்ணிச்சான், கல்லாம் பொறுக்கி அந்த ஒன்று ஒன்றா போட்டு அந்த தண்ணி மேலே வந்து குடிச்சிட்டு போச்சான். அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் படுத்திருக்கோம் இல்லையா, எத்தனை கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ காக்கா சோம்பேறி காக்காக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுது, ஒரு கடைக்கு போச்சு, கடைக்கார ஸ்டா வச்சிருந்தாரு, எத்தனை போச்சு, புள்ள போட்டு ஊசி. ஹலோ, ஆண்டவர் சொன்னாரு, தடைகளை தாண்டுங்கள். ஆமென். பிசாசு இந்த வருஷம் சகல எல்லா காலத்தும் ஒரு தடையை உண்டாக்கும். ஆமென். தடையை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, தடையை பார்த்து சோர்ந்துடக்கூடாது.
தாவீதுக்கு தடை வந்துச்சு. தன் சொந்த சகோதரன் சொல்ல, ஏய் உன் மனசுல அகங்காரம் தெரியும், திமிர் புருஷன் நல்லா தெரியும், இந்த சின்ன வயசுல இவ்வளவு திமிர் அவனுக்கு, அவன் யாரு, நாங்களே 40 நாளா பார்த்து பார்த்து பயந்து உட்காந்துக்கிறோம், நீ அவனை கொண்டுடுறியா, திமிரா பேச போய் ஆடை பாரு போடா, அப்படிதான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப கோமா மூஞ்சி காட்டியிருப்பான். இவன் சரி நமக்கு என்ன பார்த்து ஆட போலான்னு சொல்லி போயிடல இல்லையா, முகாந்திரம் இல்லையா. அம்மா இந்த வருஷம் ஆண்டோட முகாந்திரத்தை வச்சிருக்கிறார். உனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல முகாந்திரம் இருக்கிறது. ஆமென். இந்த வருஷம் உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிளஸிங் வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல காரியத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். அதுக்கு பிசாசு இந்த வருஷம் பல தடைகளை உனக்கு கொண்டு வருவான். நான் சொல்றேன், இதை நீ திருவசமா எழுதி வச்சுக்கோ, கொண்டு வருவான். ஆனா அந்த தடையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நின்றக்கூடாது. ஹல்லேலூயா, நின்றக்கூடாது இல்லையா, தடையை தாண்டணும். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய கிருபை. பைபிள் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்க. தடை வரும், ஜெபிக்க தடை வரும். ஒரு ஆள் தாண்டினா தெரியுமா யாரு? தடை வந்து ஒரு ஆள் தாண்டனா யாரு? 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 தானியேல். அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு ஆள் தடையை தானியேல் 3 மாதம் அளவும் ஒரு ஆளும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அரசாங்க சட்டம் வருது. ஆமென். வந்துச்சா? தானியேல் எப்படி ஜெபம் பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அதனால்தான் அடிமையா கொண்டு போன தானியேலை ஆண்டவர் அரசாங்கத்தை கொண்டு வந்தார். ஹலோ, தடை வரும். இந்த வருஷம் ஜெபத்துக்கு தடை வரும் இல்லையா, உன்னுடைய உபவாச ஜெபத்துக்கு தடை வரும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை வரும் இல்லையா. நீ தான் அந்த தடையை மேற்கொள்ளுமே தவிர, தடை வந்து சொல்லி கவுந்துச்சு பார்த்துட்டீங்கன்னா தோத்திரம் தான் உனக்கு, தோத்திரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அப்போ மட்டும் தானியேல் சும்மா சரி நமக்கு ஏன் கவலை, அவனுக்கு ஏற்கனவே அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு ஏன் தொந்தரவு ஏன்னு சொல்லி அவன் விட்டுருந்தானா, நினைக்கிறேன் தானியேல் அவன் குடும்பம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். அவன் தடையை மீறி ஜெபம் பண்ணால்தான் இல்லையா, அவன் சிங்க கேவியில் போட்டாங்க. ஆனா அங்கதான் ஆண்டவர் தன்னை நிரூபித்து காட்டினார் இல்லையா. தானியேல் ஜெபம் பண்ணான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ராஜா அவனை பிடித்து கொண்டு போய் சிங்க கேவிலே போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கம் யாரு? அவன் தான் பிசாசு. இந்த வருஷம் உனக்கு விரோதமாய் வர பிசாசு யாரும் சிங்கம். அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால இந்த வருஷம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்துரு பல தடையை கொண்டு வருவான். நல்லா செபிக்கிற ஆளு, நல்லா வேதம் வாசிக்கிற ஆள், நல்லா இல்லையா ஊழி செய்கிற ஆளுக்கு ஒரு சின்ன தடை உண்டாக்குவான். நீ அந்த தடையை தாண்டணுமே தவிர அந்த தடைகளை படுத்தக்கூடாது, அந்த தடைகள் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் இல்லையா பலனை தந்திருக்க 3 வேளை ஜெபம் பண்ண நீ 6 வேளை ஆரம்பிச்சிடணும். எப்போ பிசாசு உனக்கு தடையை உண்டாக்குறானோ, எப்போ பிசாசு இல்லையா அப்போ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு உயர்வை வச்சிருக்கிறான்னு சொல்லி நீ புரிந்து செயல்பட வேண்டும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதான் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, சாமி காட்டும் ஊட்டாது, நீதான் முயற்சி எடுக்கணும், நீதான் பிரயாசம் எடுக்கணும், தடை பார்த்து சோர்ந்து போக கூடாது இல்லையா. இது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண கூடாது, விட்டுடக்கூடாது. சில பேர் அப்படியா தேவ ஒரு குறுக்கு பூனை பேசினா ஓ தேவ சித்தம் இல்லை, யாராவது வெள்ளை போட கட்டணமா வந்துட்டாங்கன்னா தேவ சித்தம் இல்லை அப்படின்னு இல்லை. தடையை மீறி போ. ஆமென். அப்ப ஆண்டு அற்புதங்களை செய்வார், தடையை அகற்றுவார் இல்லையா, ஜெயத்தை உண்டாக்குவார், ஜெய வாழ்க்கை உனக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஒரு காரியம் இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன் நான்.
அடுத்த வாரம் இதே சப்ஜெக்ட்ல வேற 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 வியூல கொண்டு போறோம். ஓகே, வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம், உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஆமென். நம்மள ஏந்து நிற்போமா? முடிக்க போறதில்ல, கொஞ்சம் நிக்க போறோம். முடிக்க போற, கொஞ்சம் நில்லுங்க. இந்த வசந்த நின்று கேட்க போறோம். ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, தூக்கம் வர மாதிரி இருக்குது, டயர்டா இருக்குது. ஏந்தாச்சா? கவனிங்க. சவுலே சொல்றான், எப்பா அவன் பிறந்து அவன் யுத்த வீரன், நீ சின்ன பையன், அதனால உன்னால அவனை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க. இது ஒரு தடை தான். அப்போ சொல்றான், ஐயா நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, நான் தொடர்ந்து போய் என்ன பண்ணேன், அதை அடிச்சு அதன் வாயிலிருந்து என்னுடைய ஆடெலாம் மீட்டு எடுத்துட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் என் கையில் ஒப்பு கொடுத்த அந்த தேவன் தான் இந்த பெலிஸ்தனையும் என் கையில் ஒப்பு கொடுப்பாரு இல்லையா? அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே. கவனிங்க, இதில் நம்ம என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு செய்திருக்கிற உதவிகளை அல்லது ஏற்கனவே நம்ம செய்திருக்கிற அற்புதங்களை இவன் மறக்கலை. ஆமென் சொல்லுங்க. போன வருஷம் ஆண்டு உங்களுக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்க, நன்மை செஞ்சிருக்காரு. செஞ்சாரா? அந்த ஆண்டு தான் இந்த வருஷமும் நம்ம செய்ய போறாரு. நம்ம அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணோம் இல்லையா, ஜெயத்தை மேற்கொள்ளணும். அன்னைக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் ஜெபிச்சேன்ல, அவனுடைய என் ஜெபத்தை கேட்டு அந்த ஆபத்தை விடுவிச்சாரா? அதே போல இந்த வருஷமும் இல்லையா, உனக்கு வருகிற ஆபத்துகள், விபத்துகள், கோலியாத்துகள், சவால்கள் இல்லையா, தடைகள் இல்லையா, பிசாசின் கிரிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே அன்றைக்கு அந்த கோலியாத்தை மேற்கொள்ள, அன்னைக்கு அந்த பிரச்சனையை மேற்கொள்ள, அன்னைக்கு அந்த பிரச்சனையில எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, இப்போ இந்த பிரச்சனையை எனக்கு நீ உதவி செய்யன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே ஆண்டவன் செய்த நன்மைகளை சொல்லி செபித்து ஸ்தோத்தரித்து இந்த வருஷம் நீங்கள் அதை ஆண்டவரை ஞாபகப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஏற்கனவே ஆண்டவன் செய்திருக்கிற நன்மைகளை நீங்க மறந்துடக்கூடாது. ஆமென். அதை ஆண்டவரை ஞாபகப்படுத்தணும். எதிரியும் கேட்டா சொல்லணும், அன்னைக்கு கூட போன வருஷம் இதே பிரச்சனை வந்துச்சுங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தாரு. அல்லேலூயா. இது என்ன பெருசு, இப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. போன வருஷம் சின்ன பிரச்சனை தான், அதுக்கு நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் வெற்றி கொடுத்தாரு. இந்த வருஷம் அதோட பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இல்லையா, நம்ம ஆண்டவர் மாறாத தெய்வம் தான். ஆமென். அன்னைக்கு அந்த பிரச்சனையை மேற்கொள்ள, அந்த கஷ்டத்தை மேற்கொள்ள, அந்த துன்பத்தை மேற்கொள்ள, அந்த வியாதியை மேற்கொள்ள இல்லையா. காலைல ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இங்கே ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்துடுது, கிள்ளன சீடு வந்துச்சு, டாக்டர்னு போனேன், அவங்க இது ஒன்றும் பெருசாக இல்லை, தோல் கட்டி மாதிரி தான் இருக்குது, உள்ளே போல சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சி அந்த கட்டியில் சீல் வந்து கொண்டே இருக்குது. நான் அடுத்த வாரம் இதுக்கு போகிறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சொன்னேன், போன வருஷம் அந்த கட்டியில் சீல் வந்துச்சாமா? ஆமாம். என்ன பண்ணேன் இல்லையா, ஜெபம் பண்ணேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், அது போன வருஷம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்துக்குது இல்லையா, அதே செய். அல்லேலூயா. ஆண்டவரே போன வருஷம் இந்த கட்டியிலேருந்து சீழ் வந்துச்சப்பா, நான் கூட ரொம்ப பயந்த ஆண்டவரே, ஆனால் ஸ்தோத்திரம் டாக்டர் காட்டின போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, உனக்கு நன்றி அப்பா. இப்போவும் அதே கட்டிலேருந்து சீல் வருது ஆண்டவரே, நாளைக்கும் டாக்டருங்க செக்அப் பண்ணணும்னு வர சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இல்லையா, அன்னைக்கு செய்த அந்த உதவியை இன்னைக்கு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நீ போய் பாரு, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்.
ஏன்னா அன்னைக்கு சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ள ஆண்டவன் உதவி செஞ்சாரு இல்லையா? இல்லையா? ஆமென். அதை விட இவன் பெருசு கிடையாது, இவன் விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஆளு தான். அல்லேலூயா, ஆமென். அந்த மிருகத்துக்கு இவன் சமமானவன் தான் இல்லையா? இவனை நான் மேற்கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தாவீது அந்த கோலியாத்தை எப்படி பார்க்கறானா, ஒரு சிங்கம் கரடி மாதிரி தான் பார்க்கறான். அவன் 6 அடி உயரத்தையோ 9 அடி உயரத்தையோ இல்லையா, அவனுடைய தடிமனையோ அவனுடைய கையில் இருக்கிற ஆயத்தையும் பார்க்கல இல்லையா? அன்னைக்கு அந்த சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ள ஆண்டவனுக்கு உதவி செஞ்சார் இல்லையா? ஆமென். இந்த போன வருஷம் உனக்கு ஆண்டவர் பல அற்புதம் செய்திருக்கிறார், பல பிரச்சனை மேற்கொள்ள உதவி செய்திருக்கிறார் இல்லையா? பல நன்மையை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் தானே? ஹல்லேலூயா. இந்த வருஷமும் உனக்கு இவ்வளவு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், அன்னைக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் இல்லையா? நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். பாட்டு பாருமா இல்லையா? நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவா ஸ்தோத்திரம். அப்புறம் அன்னைக்கு நேற்றும் இன்றும் என்னைக்கு மாறாம அற்புதம் செய்த உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்தேன் என்பதை, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்படி உன் கஷ்டத்தை வரும்போது நீ சொல்ல, ஆண்டவரே எங்க பாஸ்டர் எத்தனை கூட்டம் வச்சாங்க ஆண்டவரே, நான் எவ்வளவு ஆர்வமா ஓடினேன் இல்லையா? கோயிலை பெருக்கினேன், பாயை தூக்கினேன், பெருக்கி விட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு போனேன், 4 பேர் அழைச்சி கோயிலுக்கு போனேன் ஆண்டவரே, என்னை நினைத்தரலும். அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உனக்கு சாவுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை வெற்றி கொடுக்க செய்வார். ஆமேன்னு சொல்லு இல்லையா? சொல்றான் பாருங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு நீ வீட்டுக்கு ஒழுங்குபடுத்த பண்ணி சாவ போறேன்ட்டாரு. அவரையே மாத்திட்டான் பாரு ஆளு, அவரே மாத்திட்டான். அவர் யாரும் மாற்ற முடியாது. நான் எழுதினதே அவர் எழுதிட்டாருன்னா யாரும் மாற்ற முடியாது. ஆனா ஒரு ஆளுடைய ஜெபம் மாத்திச்சு பாருங்க. காரணம் என்ன? ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன், உண்மையா இருந்தேன், பார்வைக்கு நான் நலமானதான் செஞ்ச ஆண்டவரே. அதை சொல்லி ஜெபம் பண்றான். கர்த்தரையே மாத்திட்டு போ 5 வருஷம் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன் போட்டு ஆண்டவர். ஆமென். ஹலோ பாருங்க, என்னன்னா அந்த காரியங்கள் ஆண்டோடைய காரியங்கள்ல அவ்வளோ தூரம் உண்மையா இருந்தோம்னா உனக்கு விரோதமா தெய்வமே உனக்கு விரோதமா இல்லையா பல காரியம் செஞ்சாலும் அவரே மனசு மாறிடுவார். அல்லேலூயா. என் சொன்ன தைரியம் ஆண்டவரே, நான் மனம் இல்லையா இந்த 2 குழந்தையும் தூக்கின்னு பணியில் ஓடி வந்து ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா, இந்த 2 குழந்தையும் தூக்கின்னு ஒழித்து ஓடணும் ஆண்டவரே, இந்த 2 இல்லையா குறிகாஷ் மாதிரி ஒன்று இப்படி கட்டி உனக்கு ஓடணும் ஆண்டவரே, அது நினைச்சு பாருங்கப்பான்னு சொன்னா டப்பாங்க இறங்கிடுவார் அவர் இல்லையா? கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருங்க, ஆர்வமா இருங்க, உற்சாகமா இருங்க. ஏற்கனவே உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை இயேசு செய்த காரியத்தை எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஜெயம் எடுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறாரு. ஆமென். அன்னைக்கு செஞ்சாலும் இன்னைக்கு செய்யறாரு இல்லையா? அன்னைக்கு சின்ன கரடி இன்னைக்கு பெரிய கோலியாத்து. யாரா இருந்தா எனக்கு என்ன? ஆமென். என் ஆண்டவர் அதோட பெரியவர் இல்லையா? அதோட என் ஆண்டவர் பெரியவர். அன்னைக்கு சின்ன கரடி சின்ன சிங்கம் அதுவே பெருசு தான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதையே நான் கொண்டுட்டேன். இவன் இந்த கோலியாத்தை ஏமாத்திரம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கோலியாத்தை விட அந்த ஆண்டவர் பெரியவர். ஆமென் இல்லையா? அந்த யூத ராஜசிங்கம் அன்னைக்கு என் கூட தான் அந்த சிங்கத்தை மேற்கொண்டேன். அதே யூத ராஜசிங்கம் என் கூட இருக்கிறாரு. ஆகிய அந்த கோலியாத்தை மேற்கொள்வேன். அதை பார்த்து பயந்துராத, பிரச்சனை பார்த்து பயந்துராத. தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி சோகம் பண்ண பாரு, செய்த நன்றி நினைச்சு சொல்லி பாரு, அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்கள் மூடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். பின்மாரியாக பொழிந்திட்ட ஆவி
தாவீதை உயர்த்தினவர். வருஷத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் தாவீதை போலவே எங்கள் மேலும் அவசியம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அபிஷேகம் இருந்தா எங்களுக்கு ஆறுதல், அபிஷேகம் இருந்தா எங்களுக்கு ஜெயம், அபிஷேகம் இருந்தா என் குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பு. ஆகையால் ஆண்டவரே, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலே எங்களை இன்னும் உதவி செய்கிற உங்களுடைய அபிஷேகத்தினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் எங்களை நிரப்பும். தாவீதை போல எங்களை ஆசீர்வதியும், எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் என்னும் இப்போதும் எப்போதும் சதா கர்த்தரை வணங்கி மட்டும்